ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 13. பாஸ்கரும் வசுமதியும் ஒரு பெரிய செவ்வந்திப்பூ மாலைக்குள் புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தனர். 30 நாட்கள் எப்படி கரைந்தது என்றே தெரியவில்லை. தொட்டிலில் எந்த சலனமும் இல்லாமல் சசி உறங்கிக் கொண்டிருந்தான். பானு, பானு, குரல் கேட்டு நிமிர்ந்தாள் பானு. வாசு நின்றிருந்தான். கையில் ஒரு பிளாஸ்டிக் பை. வாங்க வாசு. கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்தாள். அவளுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தான் வாசு. சாவுங்கிறது எல்லோருக்கும் நிச்சயம். அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, அவ்வளோதான். சிரி பானு, எல்லாத்தையும் மறந்துட்டு சிரி. உன் முகத்தில் நான் பழைய சிரிப்பை பார்க்கணும். முடியலையே வாசு, தழுத்தழுத்தாள். நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்ட பிறகாவது சிரிப்பியா? பிளாஸ்டிக் பைக்குள் இருந்த அட்டை பெட்டியை வெளியே எடுத்தான் வாசு. திறந்து பாரு. மெல்ல திறந்து பார்த்தாள். உள்ளே அவளுக்கு பிடித்த மாம்பழ கலரில் ஒரு பட்டு சேலை இருந்தது. ஒரு வழியாய் எங்க அப்பா அம்மையிடம் பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன் வான்மதி. உன் விருப்பப்படியே செய்யின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? பானுவின் கை விரல்களை தன் விரல்களுக்குள் சேர்த்து கொண்டான். உண்மையா வாசு? நம்ப முடியாமல் பார்த்தாள். இதயம் வேகமாய் துடித்தது. கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் வாசு. கல்யாணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தது. எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக இருந்தாள் பானுமதி. சசிகுமாரை குளிப்பாட்டுக் கொண்டிருந்தவள் இளம் சூட்டில் இருந்த தண்ணீரை அவனுடைய ரோஜாப்பூ உடம்பில் ஊற்றி பைத்தம்பருப்பு மாவை பூசி அழுக்கை தேய்த்து ஒரு தாயின் அக்கறையோடு அவனை குளிப்பாட்டுக் கொண்டிருந்தாள். வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. இறங்கி உள்ளே வந்தான் வாசு. உடனே கிளம்புவானோ, 2 பேரும் சேர்ந்து நகை கடைக்கு